எல்லாருக்கும் வணக்கங்க. இதில் போட்டிருக்க பொடி வெரைட்டிஸ் எல்லாமே நாங்கள் வந்து வீட்டிலேயே சுத்தமான முறையில் சுகாதாரமான முறையில் நாங்கள் தயாரித்து சேல் பண்ணுறோங்க. வேணுங்கிறவங்க கீழ்கண்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க. வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி ரெசிபி கிடையாதுங்க. வாழைத்தண்டு எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து வாழைத்தண்டு சுத்தம் பண்ண தெரியாதுன்னு கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி அந்த வீடியோ தாங்க, வாங்க பார்க்கலாம். வாழைத்தண்டை நம்ம நறுக்கின உடனே தண்ணியில் போடுவோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்குவோம். அதுலேருந்து நம்ம ஒத்தியாக பிரித்து எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கெல்லாம். நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் கட் பண்ணி போட்டுருங்க ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பி எடுத்துகிட்டு அப்படியே சொல்லட்டிக்கிட்டே வாங்க. அதுலேருந்து நார் ஈஸியாக வந்துடுங்க. நம்ம அந்த கம்பியால் அப்படியே ஒரு நிமிஷம் கைவிடாமல் சுற்றிக்கிட்டே இருக்கணுங்க. அதில் இருக்க நாரெலாம் வந்து அந்த கம்பியில் சுற்றிடும். இப்போ பாருங்களேன், நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். மறுபடியும் நார் வர்ற வரைக்குமே நம்ம வந்து மறுபடியும் சுற்றிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிடாமல் இருப்பாங்க. இதில் எல்லாம் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க. வாழைத்தண்டில் நிறைய நீர் சத்து இருக்குங்க. அதனால் நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இதை பருப்போடு போட்டு கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், தயிர் பச்சடி பண்ணலாம், தண்டு தயிர் பச்சடி இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். வாழைத்தண்டு அதுவும் வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நான் எடுத்துட்டேன் பாருங்களேன். இந்த மாதிரியெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு எல்லா காய்களையும் ஒதுக்காமல் நம்ம எல்லா காய்கறிகளும் சாப்பிடணுங்க. பார்த்திங்களா, கொஞ்சம் கூட நாரே இருக்காதுங்க. கடைசி வரைக்கும் வந்துடும். இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்து கம்பியில் எப்போ வராமல் நிற்கிதோ அந்த டைமில் நம்ம வந்து அவ்வளோதான், சுத்தமாயிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு எல்லாமே சுத்தமாயிருச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் தான் நார் வரும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நார் வராமல் இருக்கும்போது நீங்கள் நிப்பாட்டிக்கங்க. இன்னும் கொஞ்சம் எதுக்கும் நம்ம சுற்றி பார்க்கலாங்க. வாழைத்தண்டு வாங்கினீங்கன்னா அதே மாதிரி தண்ணிக்குள்ளே போடும்போது கொஞ்சமாக அதில் வந்து தயிரோ மோரோ விட்டுருங்க. கருத்து போகாமல் இருக்கும். இல்லைன்னா தண்டு நம்ம சமைக்கிறதுக்குள்ளே கருத்துரும் இல்லைங்களா. அதனால் நம்ம தண்ணியில் தான் கட் பண்ணி போடுவோம். அந்த சமயத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாம், இல்லைன்னா மோர் விட்டுக்கலாங்க. அந்த கடைசி கொஞ்சோண்டு நார் இருக்கிற வரைக்கும் சுற்றுனீங்கன்னா கொஞ்சமாக இருந்தால் கூட அது வந்துடுங்க. அதனால் வந்து ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கம்பியில் சுற்றி கையில் எடுத்து பார்த்தா நமக்கு வந்து அந்த நார் இருக்கிறது வந்து தெரியுங்க. பாருங்கள், இப்போ கடைசி ஆயிடுச்சு. அப்போ கடைசியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் நார். இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வாழைத்தண்டை சுத்தம் பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க. இப்போ பாருங்கள், நான் சுற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே வராது. இந்த ஸ்டேஜில் தான் வந்து சுத்தமாக நமக்கு வாழைத்தண்டு ரெடி ஆகிடுச்சுங்க. சாதாரணமாக நம்ம கட் பண்ணிவிட்டு ஒன்றொன்றுலேருந்தும் இந்த மாதிரி விரலில் சொல்லட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. ஒரு பீஸாக எடுத்து நம்ம சொல்லட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும். எனக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையே போயிடும். அதனால் நான் வந்து இந்த மெத்தடை தாங்க ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. என்னங்க, இன்றைக்கி வாழைத்தண்டு எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேருங்க. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.